கோல்ட் ஜுவல்லரி வாங்கும்போது நீங்க நல்ல நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பாருங்க, தப்பே கிடையாது. அஸ்ட்ராலஜியை நம்பி நான் இன்னைக்கு அஷ்டமி நவமி வாங்க மாட்டேன், நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கணும் பல பேர் வெயிட் பண்றீங்க. அது நம்ம தமிழ் பாரம்பரியம், கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். இதுக்கும் பிஹைண்ட்ல ஒரு சின்ன விஷயம், ஒரு சீக்ரெட் சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் வரும்போது தான் நீங்க ஆஃபர் வாங்க முடியும். என்னைக்கு அவன் ஸ்டாக் லெவல்ஸ் கொடுக்கும்போது அன்னைக்கு தான் நீங்க கம்மி விஷயத்தை வாங்க முடியும். என்னைக்கு தங்க ரேட் கம்மியா இருக்கும் அன்னைக்கு தான் தங்கம் வாங்க முடியும். சோ இதை மீறி ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் நீங்க வாங்குறது எப்பவுமே நல்லது. ஆனா ஒண்ணு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்ட் பிரைஸ் உங்க கண்ட்ரோல் இல்ல, மேக்கிங் சார்ஜ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மேக்கிங் சார்ஜ் கம்மியா இருக்கும்போது வாங்குறது ஸ்மார்ட்டான வேலையா, இல்ல அஸ்ட்ராலஜியை நம்பி வெயிட் பண்ணி நாள் கணக்குல நல்ல நாள் வரும்போது பாக்குறது. கையில கேஷ் இருக்கும்போது கோல்டு வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்க நல்ல நாள் பார்த்து இருக்க கேஷ் செலவு பண்ணி கோல்டு வாங்கலாம், அதுவே உங்களுக்கு லாஸ். சோ மக்களே, நீங்க ஸ்மார்ட்டான கோல்டு பையரா இருந்தா நீங்க ஆஃபருக்காக வெயிட் பண்றீங்களா, இல்ல கம்மியா இருக்கும்போது இல்ல கையில கேஷ் போய் கோல்டு வாங்குறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.